தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். இஞ்சி ஒரு துண்டு, மிளகு ஜீரகம், கொஞ்சோண்டு மல்லித்தழை, மிளகு ஜீரகம், சோம்பு, இதை நல்லா அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ நம்ம மீனை சுத்தப்படுத்திட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மிளகு ஜீரகம், சோம்பு, மல்லித்தழை, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணுங்க. அவ்வளோதான். இதை ஒன்றும் பாதியமாக ரொம்ப நைஸாலாம் கூட அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி இதில் மீனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீர் சில்லிங்க, ஏன்னா நம்ம மிளகு ஜீரகமெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றபடி காரப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனுங்க. உப்பு சிறிதளவு, எவ்வளோ மீனுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழம் இதில் ஜூஸ் எடுத்து புழிஞ்சிக்கலாங்க. இப்போ ரொம்ப தண்ணி தெளிக்க வேணாம், லைட்டாக நல்லா மீனில் அந்த சாந்து போய் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம். இப்போ இந்த மீனுடைய ஸ்பெஷலே வந்துங்க, நம்ம மிளகு ஜீரகம், மல்லி, இஞ்சி சேர்த்துருக்கோம். இது வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், இவ்வளோ நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மீனை பொரித்து எடுக்கிறோம். மீனை எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக இழுக்காதுங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி மீன் வறுக்கிறத விடவே இது குறைவாக தான் இருக்கும். சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. எப்படி இந்த மசாலாலாம் மீனில் எவ்வளோ ஒட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெயில் எதுவும் பிரிஞ்சு போகலை, அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான மீன் ஃப்ரை தயார். இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.